எல்லாத்துக்கும் சோத்திரம். எனக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 34 அதோட 8வது வசனம். கர்த்தரை ருசிச்சு பார், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க எல்லாம் பாக்கியவாங்க. ஆமீன். இந்த வசனத்துல உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்றேன். ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, என்னை ஃபர்ஸ்ட் ருசிச்சு பார். ஆமீன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஏசப்பாவை ருசிக்கணும்னா நம்ம என்ன வேணா பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஏசப்பாவை நினைக்கணும். ஐ மீன் ஏசப்பா எவ்வளவு நல்லவர் என்று நம்ம என்ன செய்யணும், ருசிச்சு பார்க்கணும். ஐ மீன் ஏசப்பா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ப்பாங்க. நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா என்ன செய்வாங்க, எல்லா கஷ்டங்களையும் தீர்த்துருவாங்க. அப்புறம் நான் இந்த பைபிள் இருந்து உங்களுக்கு 2 ருசி பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கெட்ட ருசி, செகண்ட் நல்ல ருசி. ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்ம கெட்ட ருசி பத்தி பார்க்கலாம். கெட்ட ருசி நம்ம பைபிள்ல பார்க்கும்போது பிசாஸ் பாம்பு மாதிரி ஏவாள் கிட்ட வந்தான். ஏவாள் கிட்ட வரும்போது பிசாஸ் என்ன சொல்றனா, நீ பழத்தை சாப்பிடு, இது ரொம்ப இனிப்பா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு உலகத்துல என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். அப்புறம் நீ ஏசப்பா விட என்ன ஆயிடுற, பெருசாயிடுற. ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாவம் பெருகு. அந்த கனியை சாப்பிடுறதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம், எல்லாம் ரொம்ப பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பெருகிடுச்சு. ஐ மீன் அதான் நம்ம பாக்குறோம். கெட்ட கனி நம்ம வாழ்க்கையில ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் அது கெட்ட கனி என்ன ஆறு கொண்டு வருமாமா, பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில கெட்ட காரியங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். எது கொண்டு வருவானா, நம்ம பாவத்துக்குள்ள போறதுனால அந்த பிசாஸ் என்ன கொண்டு வருவான், கெட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஐ மீன் உங்களுக்கு நான் செகண்ட் ருசியை பத்தி சொல்றேன். அது நல்ல ருசி. நல்ல ருசி எதைய காமிக்குதுன்னா, ஏசப்பாவோட ரத்தத்தை காமிக்குது. ஏசப்பா நம்மளுக்காக சிந்தின ரத்தத்தை அது நம்ம ருசிக்கணும். எப்படி ருசிக்கணும்னா, டெய்லி பைபிள் படிச்சு, டெய்லியும் ஜாம் பண்ணிட்டு ஏசப்பாவை அன்பை நம்ம என்ன செய்யணும், ருசிக்கணும். ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம பாவத்துக்காக என்ன செஞ்சினா ரத்தம் சிந்தினார். ஐ மீன் அந்த ருசி ரொம்ப நல்ல ருசி. அந்த ருசி எதைய காமிக்கணும்னா, ஏசப்பாவோட ரத்தத்துல ஏசப்பாவோட ரத்தம் போய் சொல்லவே சொல்லாது. ஐ மீன் ஏசப்பாவோட ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. ஏசப்பாவோட ரத்தத்துல சுகம் இருக்குது. ஐ மீன் நம்ம ஏசப்பாவோட ரத்தத்தை நீங்க ஒரு வாட்டி ருசிச்சு பார்த்தா, ஏசப்பா நம்மளுக்காக ரொம்ப ஒரு நல்ல நல்ல வேலையால செய்வாங்க. ஐ மீன் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைல இருந்து தூக்கி எடுப்பாங்க. ஐ மீன் நம்மளுக்கு ஒரு வல்லமை கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பலன் கொடுப்பாங்க ஏசப்பா. ஐ மீன் நீங்க ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பாவை ருசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். இந்த வசனம் கேட்டதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். ஐ மீன்